வெல்கம் டு நிஜி ஸ்டோரிஸ். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, ராஷ்மிகா மந்தனா நடித்த கேர்ள் ஃப்ரெண்ட் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, சும்மா நெட்ஃப்ளிக்ஸில் வந்துருக்கு, ட்ரை பண்ணலாமேன்னு ட்ரை பண்ணேன். உமன் எம்பவர்மெண்ட் வந்து எவ்வளோ அழகாக கட்ட முடியுமோ அவ்வளோ அழகாக காமிச்சிருந்தார் ராகுல் ரவீந்திரன். அவர் தான் டேரக்டராகவும் இருக்கார். இந்த படத்தில் வந்து ஒரு டீச்சர் ரோலும் பண்ணியிருக்காரு. நல்லா நடிச்சிருந்தார். படத்தில் பேசின கருத்து எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. நம்ம ராஷ்மிகா மந்தனா பார்த்தீங்கன்னா அவனோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்காக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த படத்தில் ஒரு பர்ஃபெக்டான ஆக்டிங் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருந்தார் ராகுல் ரவீந்திரா வந்து. ஹீரோவாக நடித்த தீக்ஷித் செட்டியும் பர்ஃபார்மன்ஸ் நீட்டாக பண்ணியிருந்தார். இதெல்லாம் கூட இல்லை, மேக்கிங்காகவும் நல்லா பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. படத்தில் மெயினாக பேசுகிற அந்த கோர் வந்து நல்ல கான்செப்ட். என்னென்னா, ஒரு அப்பாவியான பொண்ணு பூமா வந்து அந்த காலேஜுக்கு வரா. அவள் வந்து நார்மலாக டிகிரியை பாஸ் அவுட் பண்ணிவிட்டு லைஃப்பில் அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகணும்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அங்கே வந்து ஆக்சிடென்டலாக ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அமையுது விக்ரம்னு ஒரு பையனோட. வந்து ஸ்டார்டிங்கில் அவன் நல்ல பையன் மாதிரி தெரிஞ்சான். அதுக்கப்புறம் அவன் பண்ணுற கொடுமைகள்லாம் பார்த்திங்கன்னா அவளால் தாங்க முடியல. லைக் நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது வந்து ஒரு மிசோஜனியாக இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு பேசிக்காக நியூட்ரல் பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தப்புன்ற மாதிரி தெரியும் இந்த கேரக்டர் பண்ணது. லைக் என்னென்னா, அந்த கேரக்டர் கூட மட்டும் தான் பேசணும், அவனை மட்டும்தான் உலகமாக நினைக்கணும். வேறு யாருமே அந்த பொண்ணு வந்து உலகமாக நினைக்கக்கூடாது. அந்த பையனையே நினச்சிட்டு உட்காந்துருக்கணும். இது ஒன்று சொல்லுவான். அதை மாதிரி இவன் வந்து எதுவுமே சாதிச்சிடக்கூடாது. எப்படியா இருந்தாலும் நீ கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு தானே வரப்போகிற, எதுக்கு நீ வெளிலாம் போயிட்டு இது பண்ணுறன்ற மாதிரி போட்டு அப்ரோச் பண்ணும் இந்த பொண்ணை வந்து, பூமாவை போட்டு. இந்த மாதிரி ஸ்டேஜ் ட்ராமா வந்து பண்ணிவிட்டு எப்படி நல்லா பண்ணலான்னு சொல்லிட்டு ஹாப்பினஸை ஷேர் பண்ணிகிட்டு இருப்பான். இதை மாதிரி நீ இது பண்ணிகிட்டு இருக்கும்போது உன்னோட ட்ரெஸ்ஸாக வந்துருச்சு, எல்லாம் அதை பார்த்து இது கை தட்டினாங்கன்னு தவிர உன் இதை பார்த்தலாம் இல்லைன்னு சொல்லிட்டு டிஸ்கரேஜ் பண்ணி விடுவான். இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இருக்கும். அதே மாதிரி இவங்க பாத்ரூமில் குளிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு மென்டல் ட்ராமாவாட்டம் வரும். அந்த பேனிக் அட்டாக் வரும்போது ராஷ்மிகா நடிச்சிருப்பாங்க. அந்த சீனும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அதுவும் ரொம்ப அழகாக டெலிவரி பண்ணியிருந்தார் டேரக்டர் வந்து. அதே மாதிரி இந்த தீக்ஷித் செட்டி கேரக்டர் வந்து இதை மாதிரி வந்துட்டு சொல்லாமல் வெளில போயிடுவார் ராஷ்மிகா வந்து. அதனால் நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அதை வச்சு அவாய்ட் பண்ணுவான். அதெல்லாம் ஒரு மாதிரி நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த சீனும் ஒரு மாதிரி நல்லா எடுத்திருந்தார் டேரக்டர். இவன் தான் டார்ச்சர் பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வீட்லேயே அவங்க அப்பா டார்ச்சர் பண்ணுவார். சின்ன வயசில் அவங்க அம்மா சித்தவனே எல்லா வேலையும் இந்த பொண்ணை போட்டு செய்ய வைக்கிறது. அவங்க அப்பா வந்து அவர் கண்ட்ரோலில் இந்த பொண்ணை வச்சுருப்பார். இந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டிவாகவே யாரும் இருக்க மாட்டாங்க. போட்டு எல்லாரும் அப்ரோச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு மாதிரி அது பழகி ஒரு மாதிரி அமைதியாக, சரி இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அமைதியான்னு சொல்லிட்டு அவன் லைஃபே கிட்டத்தட்ட நாசமாக போகிற நிலைமை வந்துடும். அந்தளவுக்கு கேரக்டர் வந்து சஃபர் ஆகும். அந்தலாம் சூப்பராக டெலிவரி பண்ணியிருந்தார் கேரக்டர் வந்து. ஸ்க்ரீன் பிளேல எங்கேயுமே போர் அடிக்காத அளவுக்கு கொண்டு போயிருந்தார். அதெல்லாம் நான் பாராட்டுவேன். அதே மாதிரி இப்போ இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு மேலே இந்த பிரேக்கப் பண்ணிடலான்னு சொல்லிட்டு சொல்ல வரும். ஆனால் அதுக்கும் பயந்துட்டு சரி வேணாம் விட்டுருவோன்னு சொல்லிட்டு அதுக்கும் பயந்துக்கிட்டு இருப்பான். ஆனால் இந்த கேரக்டர் வந்து என்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு போவோம். இந்த ஹீரோ கேரக்டருக்கான தீக்ஷித் செட்டி கேரக்டர் வந்து கூட்டிகிட்டு போவோம். கூப்பிட்டு போயிட்டு அவங்க அம்மாவோட நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்பான். அதை பார்த்துட்டு நம்மளோட நிலைமை நாளைக்கு இதானான்னு சொல்லிட்டு ராஷ்மிகா பயப்படுவாங்க. அந்த சீன்லாம் சூப்பராக நடிச்சிருந்தாங்க ராஷ்மிகா. அதெல்லாம் நான் குறை சொல்ல மாட்டேன். நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது இந்த சீன்லாம். அதுக்கப்புறம் என்னென்னா, இது மாதிரி ஒரு டைமுக்கு மேலே இந்த ரிலேஷன்ஷிப் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ராஷ்மிகாவுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அவங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி இவங்க கூட இது பண்ணதெல்லாம் தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். அதனால் சண்டை வரும். இது மாதிரி நான் படிக்க தான் வந்திருக்கேன், என் படிப்பில் தான் ஃபோக்கஸ் போட போகிறேன்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிடுறேன். இது மாதிரி என்னால் ஃப்ரீயாக யோசிக்க முடியல, யோசித்து என்னோட முடிவை என்னால் எடுக்க முடியலன்ற மாதிரி ராஷ்மிகா சொல்லுவாங்க. ஆனால் தீக்ஷித் கேரக்டர், இந்த விக்ரம் கேரக்டர் என்ன பண்ணுவோன்னா, பிரேக்கப் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு என்ன பண்ணுவான்னா, ஸ்டாக் பண்ணிகிட்டு இருப்பான். எங்கே போனாலும் என்னையும் கழட்டி விட்டேன்ற மாதிரி லூசு குதி மாதிரி பின்னாடியே வந்து இது பண்ணுவான். இதை மாதிரி அவன் காலேஜ் வந்து நிம்மதியாக அந்த ஹாஸ்டலில் வந்து தங்க போகும்போது ஹாஸ்டல் வாசலில் வந்து வழிமறிக்கிறது, மிரட்டுறது, இதை மாதிரி சும்மா விட மாட்டேன், நீ கல்யாணம் பண்ண போனாலும் இந்த மாதிரி நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருந்த இதெல்லாம் வந்து நான் பேனர் அடிப்பேன், ஃபோட்டோவெல்லாம் அந்த வீடியோ எல்லாத்துக்கும் ரிலீஸ் பண்ணுவேன்ற மாதிரி பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதை தவிர்த்து அவள் ஹாஸ்டல் இது இருக்கும் பார்த்தீங்களா டோரில், அதில் பூரா இவளை பற்றி தப்பாக ஃபோட்டோ வச்சு அசிங்கமாக ஐட்டன்ற மாதிரி ஸ்லக்ஷேம் பண்ணி ஒட்டி வச்சுருவான். அந்தளவு ஒரு ஒஸ்டான கேரக்டராக இருக்கும் அந்த இவரோட கேரக்டர், தீக்ஷித் செட்டி நடித்த விக்ரம் கேரக்டரு. இதெல்லாம் தாண்டி எல்லாத்தையும் தாங்கிட்டு இருப்பான். சரி நம்மளை யாராச்சும் புரிஞ்சுப்பாங்கன்னு அவங்க அப்பா கிட்ட சொல்லலான்னு பார்த்தா அவங்க அப்பாவும் போட்டு அப்ரோச் தான் பண்ணிட்டு இருப்பான். அதை வந்து பர்ஸ்ட் அவுட் ஆகிட்டு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ராஷ்மிகா வந்து பேசுவாங்க. நான் எவ்வளோதான் பொறுத்து போகிறது, உனக்காக நான் டீசெண்டாக சொன்னேன், அது நீ புரிஞ்சுக்கல, அதான் நான் படுத்தேன், என்ன இந்த மாதிரி உங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன், எல்லாம் உண்மை தான், இல்லைன்னு சொல்லல, ஆனால் என்னோட இது நீ புரிஞ்சுப்பேன்னு சொல்லிட்டு நினச்சேன், உன் நம்பிக்கை வச்சு தான் நான் பிரேக்கப் பண்ணேன், நீ இவ்வளோ சீப்பான ஆளாக இருப்பான எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு ராஷ்மிகா அடிங்க வந்துடுவாங்க. அதெல்லாம் சூப்பராக எடுத்திருந்தார் டேரக்டர் வந்து. அதான்
அதே மாதிரி இந்த ராகுல் ரவீந்திரா கேரக்டரும் ஒரு இடத்துல வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போவோம். இது மாதிரி நீங்கள் பயந்து பயந்து யாராவது ஒருத்தர் துணை வேணும், இது மாதிரி இவங்க தப்பிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்காத, நீ முதல்ல அதுலேருந்து வெளிலவான்னு சொல்லிட்டு அந்த இது சொல்லுவார் பாருங்க ராகுல் ரவீந்திரா வந்து. அந்த சீனும் வந்து நிஜமாக நல்லா பண்ணியிருந்தார் ராகுல் ரவீந்திரா வந்து. அதை நான் பாராட்டுவேன். ஓகே, அதான் இப்போ வந்து அர்ஜுன் ரெட்டி படத்தை வந்து இந்த ஃபீமேல் சைட்லேருந்து எடுத்திருந்தா எப்படி இருக்குன்றத அழகாக காமிச்சிருந்தாங்க. ஏன்னா அந்த விஜய் தேவரகொண்டா பற்றி தான் நம்ம பார்த்தோம் அந்த படத்தில். அந்த ஷாலினி பாண்டே என்னன்னாங்க, அவனோட நிலைமை என்னன்றதெல்லாம் நமக்கு காட்டல. இவனோட சைக்கோத்தனத்துக்காக அந்த பொண்ணு எப்படிலாம் பலியாகுதுன்றதை மட்டும் தான் அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்கன்னு தவிர, அந்த பொண்ணு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. அப்படி யோசிச்சிருந்தா எப்படி இருக்குன்றதா இந்த படம், கேர்ள் ஃப்ரெண்டு படம். அதான் படம் வந்து என்ன கொஞ்சம் பேசிங்காக அங்கங்கே ஸ்லோவாகுது, கொஞ்சம் லைட்டாக லேக் இருக்குது ஸ்க்ரீன் பிளேயில். பாட்டு கொஞ்சம் தமிழ் டப்பிங்கில் பார்த்ததுனால கொஞ்சம் பாட்டு ஒரு மாதிரி எனக்கு சுமாராக இருந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி 1-2 இடத்துல லாஜிக்கல் லூப் ஹோல்ஸ் மட்டும் லைட்டாக இடிக்குது படத்தில். மிச்சபடி படத்தில் ஸ்க்ரீன் பிளேவாக எனக்கு நல்ல எங்கேஜிங்காக தான் போச்சு. அதெல்லாம் நான் குறை சொல்ல மாட்டேன். அதான் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸில் படம் வந்து அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்லே இருக்குது. உங்களுக்கு பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் வந்து சொல்லுங்கள். அவ்வளோதான் ரிவ்யூ. பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை மறக்காம போட்டுருங்க.